ராஜபேட்டையில் இருக்கும் போது யாராகிலும் சபையை நாடி வந்தார்களா? சொல்லியிருக்கேன் சுவாமி. முனிவர் இங்க நம் நாட்டை நாடி வந்திருக்கிறார். என்ன காரணமாக தெரியலையே. அவரோ தூரவாசலுக்கு கோபம் உள்ளவர். அவருக்கு என்னமோ தெரியல. இதுகால வரைக்கும் வந்ததில்லை. நாடி வந்திருக்கிறார். அவரை பரியோட போய் எல்லோரும் சந்தோஷமா அழைத்து வர வேண்டும். அப்படியே அழைத்து வரலாம். அயோத்தியை நாடி வந்தது. இந்த அயோத்திக்கு நல்ல பேரு புகழும் நல்ல புண்ணியத்தை அடைய போகிறேன். தாங்கள் அமருங்கள். இதோ இருக்கிறார். ஐயா சாருணா சாருணா மோனி இந்த அயோத்தியாபுரி அளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி அநேக கோடி இந்த புல்லும் பூமி உள்ளளவும் இன்னும் நீண்ட காலமாக இந்த அயோத்தி நகர ஆளுவாய் சந்தோஷமா இருக்கின்றது. ஐயனே ஐயா நான் நாடி வந்த காரணத்தை
இந்த அயோத்தியாபுரி நாடி இந்த மன்னனை பார்க்க வந்த சொல்லுகின்றீங்க வரமாட்டீங்க. இன்னைக்கு வந்த காரணம் ஐயா அல்லது தசரதா என்ன தெரிவிக்கின்றேன்? தாடகை வெல்லவா? தாடகை வெல்வதற்கு உன் குமாரர் ஆகிய ராமர் லட்சுமணரை அனுப்ப வேண்டும். ஐயா அவர் போது தாடகை வந்து சிறு யாகத்தை அழித்து விட்டு இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒரு யாகத்தை அழிப்பது மாபெரும் குற்றம். அது பெரிய பாவம். அந்த சண்டாளியானவர் முனிவர் செய்கின்ற யாகத்தில் கால்வழி ஜலத்தை விட்டு அழித்திருக்கிறார். உண்மைதான். கூட இருந்த முனிவரை எல்லாம் பொசித்து இருக்கிறார். உண்மைதான் சாமி. அதனால ஐயா அதற்காக என்னுடைய மகனாக்கி ராமலட்சுமணன் அனுப்ப வேண்டாம். அந்த தாடகையை போட்டதுக்கு அவர் தான் அனுப்புறோம். ஐயா தவமா தவம் கிடந்து பிள்ளைகள் இது காலம் வரைக்கும் அவன் எங்கேயும் சண்டைக்கு போனதில்லை, வில்லு எடுக்கல, யுத்தம் செய்யல. எனக்கு தெரியும் என்னவென்று எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஐயா அந்த சின்ன சிறு பிள்ளைகள் மலை போன்ற அந்த தாடகையை இது வரைக்கும் அவங்க யுத்தத்துக்கு போனதில்லை, வில்லு எடுக்கல, அம்பு எடுக்கல, சமராகி யுத்தம் செய்யல. அவன் போய் அந்த தாடகையை எப்படி மடிப்பான் என்று நானே வந்து அந்த தாடகையை வதத்து உன்னுடைய யாகத்தை நிறைவேற்ற. உன்னால் முடியாது. என்ன வசனம் பேசுகிறாய்? சிறு பிள்ளைகள் இப்படி
போர் புரிவாங்கன்னு கேக்குறேன். என்ன வசனம் பேசுற? அமரர் என்று சொல்லக்கூடிய தேவர்களாலே முடியாது. முடியாது. 3 தேவர்களாலே முடியாது. அந்த தாடகையை கொல்ல முடியாது. 30 கோடி தேவர்களாலே முடியாது. ஏற்பட்ட தாடகை இந்த சின்ன பசங்க பசங்க அதுக்கு ஒண்ணு கூட தெரியாது. அது போய் கொல்லுவாங்க சொல்றேன். எப்படி சாமி? போட்டியே இந்த வீடியோ பேச அவன் அப்பேற்பட்ட அடங்காத தாடகை. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சமுத்திரத்தின் நீரையே வானப்பிறை இருக்குது பத்தியா? வில்லு விளைக்குமா, மழை பெய்யும். ஒவ்வொரு கோரப்பெல்லாம் அவளுக்கு அந்த வானப்பிறை மாதிரி இருக்கும். அவள் சாபத்தின் கேடால அகோர உருவம் கொண்டவள். அவளை போய் இந்த சின்ன திருப்பிள்ளைகள் எப்படி தெரிஞ்ச நீங்க 3 காலமும் தெரியும். எனக்கு தெரியும். தெரிவிக்கின்றேன். அந்த தாடகை நீ கொல்லக்கூடாது. ஒன்னாலே முடியாது. ஒன்னாலே முடியாதா சாமி? தசரதா, உன் பலத்தை பற்றி எனக்கு தெரியும். அதாவது முன்னொரு காலத்திலே தேவேந்திரனை கந்தர்வனாகப்பட்டவன் பொன்னுலயமாக தேவலோகத்தையே கவர்ந்து சென்றுட்டான். அப்படிப்பட்ட தேவேந்திரன் உன்னுடைய அடைக்கலம் கேட்டானா? அடைக்கலம் கொடுத்து நீ போய் அவனுக்கு அந்த தேவேந்திரனை கந்தர்வன்கிட்ட சண்டை போட்டு அந்த இந்திர லோகத்தை அவருக்கு பரிசா கொடுத்துல அதெல்லாம் செஞ்சில்ல. எனக்கு அதெல்லாம் தெரியும். அதனால உன் பலத்தை பத்தி எனக்கு தெரியும். இப்போ உன்னால முடியாது. முதலமைச்சருக்கு ஒரு சின்ன உதவி நீ செய்யக்கூடாதா? நான் தான் வரேன்றேன். முடியாதுன்றாரு ஐயா. உன்னால என்னாலே முடியாது. ஒன்னால எப்படி முடியும் ஐயனே? ஐயா அடியவே அந்த கொடியவ தனை கண்டிக்க குழந்தையா அது தனிவெடுத்து வருகிறேன். முடிவதி சோழ வேண்டாம். முன்னாக ரசிக்கிறே. ஐயா, நீ எதுவும் பயப்பட வேண்டாம். நானே அந்த தாடகை சம்மாரம் செய்து உன்னுடைய யாகத்தை முடித்து வைக்கிறேன். பயப்பட வேண்டாம் சாமி. அல்லது தசரதா, உன்னுடைய வம்சாவழியா வந்து இருக்குது. ஒரு அந்தணன் கேட்டு நீ இல்லன்னு சொல்ற. எப்படி முனிவருக்கு நான் உதவி செய்யணும் சொல்றிய? நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றிய? எப்படி? அல்லது தசரதா, அட போட பைத்திய
ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள்? நிதானமாக இருந்து பேச வேண்டும். முக்காலம் அறிந்தவர்கள் நாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் நான் கேக்குறேன் ஒரு பொருளை நீ இல்லைன்னு சொல்றீங்க. சின்ன பையன் அனுப்பான்னு சொல்லி கிடக்குறேன். உனக்கு உன் பிள்ளைகள் சிறியவர்கள். ஆமா. எனக்கு தெரியும். பிள்ளையுடைய பெருமை எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். அதனால அனுப்பு. நான் வரேன் கிடக்குறேன். ஒன்னால முடியாதுன்னு சொல்றேன். அல்லது முனிவரே, நான் எவ்வளவு சொன்ன போதும் தாங்கள் என்னை உன்னால் ஆகாது ஆகாது என்று சொல்லுகிறேன். ஆகவே ஆகாது. என்னை எளிதாக நானும் வெகு காலமாக புத்திர சந்தானம் இல்லாமல் இருந்து ஆமாம் இந்த பிள்ளைகளை தவம் இருந்து நான் இந்த பிள்ளைகளை வசிஷ்ட மகாமுனிவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் தவம் செய்து பெற்ற பிள்ளைகள். இவர்களை அந்த தாடகை முன்னால கொண்டு விட்டா இந்த பசங்களால பயம் அதை கொண்டு விடலாமா? அவன் தூசியா போட்டு மேய்ச்சி விடுவாங்க. எவ்வளவு பாறை பெரிய பாறையா இருந்தாலும் சிறிய உளிதான் அதை உடச்சி இருக்குது. அவன் போன்ற அடுத்த ஒன்று கேட்டு அந்த மண்டலத்திலோ பொறுமையாக இருங்கள் ஐயா. என்னாலே முடியாது ஐயா, தாங்கள் பெற்ற மனத்துக்குன்னு சொல்லுவாங்க. பிள்ளை பாசம் என்னை ஆனா முக்காலம் தெரிய நீங்கள். ஆமா, எனக்கு அவனை பற்றி எனக்கு குழந்தையா தான் தெரியும் தவிர. ஆமா, உனக்கு குழந்தைதான். அவன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அப்படியா? மறுத்து பேசுகின்ற போது தாங்கள் கோபத்தால் என்னை சாபம் கொடுத்து வருகிறீர்கள். நான் இனிமேல் உங்ககிட்ட நயமாக பேசி என்னுடைய குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் இருக்கிறார். ஏன்னா காலமாக இந்த சூரிய குலத்தை கட்டி காத்தவர். செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரிந்தவர். இந்த தசரத வம்சத்துல நல சக்கரவர்த்தி இப்படி எல்லோரும் வழி வழியாக வந்த இவருக்கு குருநாதர் அவர் தான். அவரை அழைச்சு அவர்கிட்ட இந்த மாதிரி விஸ்வாமித்திர முனிவர் குழந்தைகளை அனுப்ப சொல்லுகிறார் என்று கேட்கிறார். அவர் சம்மதம் சொன்னா நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படியே கேள்வி முடியும் தசரதா. நீங்க கேட்டு நல்ல ஒரு முடிவாக சொல்லவும். கோபம் கொள்ளாதீர்கள், பொறுமையாக இருங்கள். நீங்க கேட்டு தாவலா குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரை அழைத்து